வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கேஸ் சிலிண்டர் வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்புகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சமையல் எரிவாயு இணைப்புகளை பராமரிப்பதற்கு பயோமெட்ரிக் சரிபார்ப்பை கட்டாயமாக்க தற்போது அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. முன்னதாக பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவின் பயனாளிகள் மட்டுமே பயோமெட்ரிக் சரிபார்ப்பை பார்த்திங்கன்னா சரிபார்க்க முடியும். இருந்தாலும் சமையல் எரிவாயு நிறுவனங்கள் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் எரிவாயு இணைப்புகள் உள்ள அனைவருக்குமே பயோமெட்ரிக் சரிபார்ப்பை கட்டாயமாக்கியது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அது முடிப்பதற்கான காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா விரைவில் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. நண்பர்களே, பயோமெட்ரிக் சரிபார்ப்பை மேற்கொள்ள தவறினால் சமையல் சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய முடியாமல் போகலாம். இந்தியா, பாரத் மற்றும் HP போன்ற பொதுத்துறை எரிவாயு நிறுவனங்களின் அலுவலகங்களில் வாடிக்கையாளர்களுக்கு பயோமெட்ரிக் சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். சிலிண்டர் இணைப்பை மாற்ற தனி நபர்கள், ஒரு சிங்கிள் பர்சன் தங்களுடைய ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் சமையல் எரிவாயு இணைப்பு புத்தகம் ஆகியவற்றுடன் இணைந்து ஏஜென்சி அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பாக இவங்களுக்கு பார்க்கப்படுது. ஸோ ஆமாம், சீரியஸ்லி இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களா? கேஸ் சிலிண்டர்ஸில் இப்போ எல்லாமே சேஞ்சு தான். நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த புது அப்டேட் பார்த்திங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருப்போமா சிலிண்டரில் எவ்வளோ அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ நோ சான்ஸ். கண்டிப்பாக இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாற்றிக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் மாற்றிக்கணும். இதுதானே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ கேஸ் சிலிண்டரை பற்றி அறிவிப்பு அப்படின்றது தனிப்பட்ட முறையில் வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை பற்றியெல்லாம் நம்ம ஒரு அப்டேட்ஸாக பார்க்கலாம். இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர் இணைப்பு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அது புதிய அறிவிப்புகளையே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, கேஸ் சிலிண்டர் வைத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு. ஓகேங்க.